That was my best line, dude. He laughed. ஜோக் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு இல்ல. அப்புறம் நீங்க வேற ஏதோ பேசுறது வந்து சிரிக்கிறேன், புரியுதா? ஹல்க் இருக்கார்ல, அவர் வந்து அவரோட குழந்தைய என்னன்னு கூப்பிடுவாரு? பாருங்க, ஃப்ரெண்டு பேரை விஷ செடின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. தூங்கும்போது விரல் வச்சாதான் தூக்கம் வரும். ஓ, இப்போ வந்து இது எடிட்ல போட்டு பூக்கி போட வராங்க. That is so sweet. எல்லாமே உங்களுக்கு ஓகே, அவங்க ஃபேமிலி ஓகே, அவங்க ஆ. வைப் எல்லாமே ஓகே. பட் ஆனா ஒன் ரூஃப்குள்ள நீங்க அரேஞ்ச் மேரேஜ்னா அப்போ உங்களுக்கு அது இருக்கு, அப்பதான் தெரியுதுன்னா என்ன பண்ணுவீங்க? So this segment வந்து what we're gonna do is you have 5 jokes ready. I have 5 joke cum dark humors ready. We're gonna tell it against each other. Whoever laughs, okay, they have the chance of starting this game. இது வந்து basically we have I think 14 cards இருக்கு இதுல. இதுல வந்து either truth questions எதா இருக்கும், இல்லைன்னா dares அப்படி இருக்கும். dares வந்து ரொம்ப நாட் லைக் அப்படியே பயங்கரமான டேர்லாம் கிடையாது, ஜாலியான டேர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த ஜாலியான டேர்ஸ் வந்து பண்ணணும். எக்ஸப்ட் தேர்ஸ் அ கேட்ச் இன் திஸ். என்னன்னா ரிவர்ஸ்னு ஒரு கார்டு இருக்கும். ரிவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இஃப் சப்போஸ் யூ கெட் த ரிவர்ஸ் கார்டு, தென் அதுக்கு கீழே இருக்கிற ட்ரூத் ஆர் டேர் வந்து நான் பண்ணணும். த பர்சன் ஆப்போசிட் யூ ஷுட் டு. ஓகே. ஸோ ஒரு கார்டில் வந்து ட்ரூத்தும் இருக்கும், டேரும் இருக்குமா? இல்ல, இல்லை அப்படி இருக்கு, வெறும் ட்ரூத்து இல்லைன்னா வெறும் டேர் இருக்கும், அவ்வளோதான். டன். அது ஃபுல்லாக கூட நம்ம எக்ஸாஸ்ட் பண்ண வேணாம். நம்ம கரெக்டாக ஒரு 7 கார்டு எடுத்து முடிச்சிடலாம். பட் ஹூ ஸ்டார்ட்ஸ் இட் ஆட் நம்பரில் இருக்கணும். பிகாஸ் ஹூ ஸ்டார்ட்ஸ் இட் வில் கெட் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் வின்னிங். ஓகேவா? டன். வின் பண்ணால் என்ன கிடைக்கணும்? ஒன்றும் இல்லை, சோறு வாங்கி கொடுக்கணும். ப்ரொடக்ஷன் அதுக்கு மேலே காசு கிடையாது. பட் தட் இஸ் ஆல் வி கேன் டு பண்ண. ஓகே, டன். யூ கோ ஃபர்ஸ்ட். ஏன் தமிழர்கள் எல்லாருமே வந்து டார்க் ஸ்கின்டாக இருக்கும்? டேனிங், ஐ டோன்ட் நோ. ஏன்னா அவங்க சன் டிவியை சன்ஸ்கிரீன் போடாமல் பார்க்குறாங்க. மூச்செல்லாம் ஓகே ஓகே. What's the difference between a joke and 3 dead babies? ஜோக் அண்ட் 3 டெட் பேபிஸா? What's the difference between a joke and 3 dead babies? I can laugh at a joke. Sure. எனக்கு வந்து 26 ஆல்பபெட்ஸில் 25 மட்டும் தான் தெரியும். ஏன் தெரியுமா? ஏன்? பிகாஸ் ஐ டோன்ட் நோ வை. We should go back to nursery. Okay. What's the difference between a well-dressed man on a unicycle and a poorly dressed man on a bike? A man. No. Gentleman. No. A tire, an attire, a tire, a tire. Sure. Dude said sorry. That was my best line, dude. He laughed. டயரா? He laughed. He laughed. ஜோக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற ஏதோ பேசுறது வந்து சிரிக்கிறேன், புரியுதா? 1 point. எடிட்டர் அங்க டிங்னு 1 வரணும் இப்போ. சாரி, எனக்கு டிங்னு 1 வரணும். எனக்கு தான் வரணும். ஓகே, சரி. ஹல்க் இருக்கார்ல, அவெஞ்சர்ஸ்லாம் வருவார் பெருசா பச்சையா, அவர் வந்து அவரோட குழந்தைய என்னன்னு கூப்பிடுவார்? எனக்கு அந்த இமேஜினேஷன், ஐ டோன்ட் நோ, ஐ லாஸ்ட். பச்சை குழந்தைன்னு கூப்பிடுவார். பச்சை குழந்தை சின்னதா இருக்கும்ல. யா பச்சை குழந்தை. உங்களுக்கு அப்ப இமேஜினேஷன் ஜோக் சொன்னாதான் அப்படி. நெக்ஸ்ட்ல இருந்து நான் பண்றேன். Oh god, this is so sad. என்ன எடுக்கணும்ல, சிரிச்சிட்டீங்களா? Call your best friend and tell them you are at the police station and need their help. இது வந்து நான் உங்களுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு எழுதின கார்டு. எடுக்க மாட்டாளே போனை.
Why am I doing this to myself? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலா பேரண்ட்ஸ்னு போடணும். நல்லாயிருக்கும். என் வீட்ல நம்ப மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நீ லாயக்கு கிடையாதுன்றவாங்க. அவங்கள கேளுங்க. பைக்ல வந்தீங்களா? வண்டியில வந்தீங்களா? என்னது? டிராஃபிக் போலீஸ்? இல்ல. ஏன்னா அவங்கள ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு நான் திட்டுவேன். ஸோ எல்லாமே கரெக்டா இருந்து புடிச்சிட்டாங்க. என் அம்மா நம்பிடுவாங்க எப்பாவோ. அப்புறம் ஓடி வருவாங்க. நீங்கள் அழைக்கும் நபர் அவ்வளோதான். உங்கள் அழைப்பை தூங்கிட்டு இருக்காரு சார். தூங்கி கொண்டு கரெக்டா எடுக்காதவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணிட்டு சீ நோ ஐம் பீங் ஃபேர். நான் பாருங்க ஃப்ரெண்டு பேரை விஷச்செடின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் ஒன்லி. ஐ கான்ட் ஹெல்ப் இட். சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு ட்ரை டன். ஓகே அடுத்தது நீங்க தான். I have a joke about depression. Okay. But it never gets up. It never gets up. Very very strong opponent. நான் தான் எடுத்துட்டு இருக்க போறேன் கார்டு. சரி ஒரு 9 எறும்பு அப்பார்ட்மெண்ட்ல தங்குச்சு அப்பார்ட்மெண்ட்ல. ஆனா அது காசே தரல. ஏன்? எறும்பு அப்பார்ட்மெண்ட்ல தங்குறதுக்கு ஏன் காசு தரணும்? அது எறும்பு ஜோக்குங்க. எறும்பு ஜோக்குனா எறும்பு யானை ஜோக்கெல்லாம் கேட்டது இல்லையா? ஆசினி அது பார்த்துருக்கீங்களா? எறும்பு 3 எறும்பு சுத்தி வரும் அந்த மாதிரி. அது எறும்பு ஜோக்கு. அதுனா ஏன் எறும்பு சுத்துதுன்னு கேட்பீங்களா? தெரியல சொல்லுங்க. 9 எறும்பு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஏன் காசு தரலன்றதா கேள்வி. ஏன்னா அது டெனன்ட் இல்லைல்ல. டெனன்ட் 10 எறும்பு டெனன்ட். அதனால அது காசு தரல. இங்கிலீஷ் ஜோக்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. தமிழ் அடிக்கிறேன் அடுத்து. Okay. You know how people say not all men all the time. Okay. Something bad happens, they're like not all men. Something good happens, they're like but not all men. Why do you think they say not all men? ஏமன் அந்த மாதிரி தாச்சா? Because only one man did it. Because most of them are still boys. Touched a nerve. ஏதோ கூகுள் அந்த வெப்சைட் ப்ளீஸ் க்ளோஸ். ஜோக்ஸ் ஆர் நாட் ஃபனி. ChatGPT is gotta go. ChatGPT நான் உங்களுக்கு ஜோக் எடுக்கிறேன். 10 ஜோக். I didn't come prepared. What do you mean? சரி பைரட் இருக்காருல்ல. பைரட்ஸ்க்கு எப்பயுமே ஒரு கையில அந்த ஹுக் இருக்கும்ல. ஆமா. அது அவர் எந்த கடையில வாங்குவாரு? ஹுக். அந்த ஹுக் வச்சிருப்பாங்க. ஆமா. பைரட்ஸ். அது எந்த கடையில வாங்குவார்? எந்த கடை? செகண்ட் ஹேண்ட் ஸ்டோர். பாருங்க அந்த ஹுக்கு ஞாபகம் வந்ததா? செகண்ட் ஹேண்ட் ரெண்டாவது ஹேண்ட். நீங்க பாருங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சிரிப்பு வரத பிராணாயாமா பண்ணி மூக்கு வழியே இழுத்து காது வழியே விடுறாங்க. என்னது அப்ப எப்படி கார்டு எடுக்க வைக்க முடியும்? நான் எப்படி உங்க ஜோக்கு சொன்ன அப்புறம் மூச்சு விடக்கூடாது. ஓகேவா? அடுத்ததுல இருந்து சும்மாவே சிரிப்பேங்க. எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஒரு மண்ணும் இல்லை. அடுத்த ஜோக்கு நான் சிரிக்கலன்னா நான் கார்டு எடுக்கிறேன். சிரிக்கலனாலும் கார்டு எடுக்கிறேன். சிரிக்கலனாலும் கார்டு எடுக்கிறேன். எவ்வளோ எல்லாரும் ஒரு ஹோஸ்ட் தெரியுமா? ஓகே எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? சரி ஓகே. வேற என்ன இருக்கு என்கிட்ட? இருக்கு நிறைய இருக்கு. கம்ப்யூட்டர் ஜோக்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டரா? கம்ப்யூட்டருக்கு ஏன் கோல்டு பிடிச்சது தெரியுமா? வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சா? பட் தட் வாஸ் a good answer. பட் இட் இஸ் வெரி வேலிட் ஆன்சர் only. பட் நான் எழுதுனது வந்து விண்டோஸ் ஓப்பனா இருந்தது. காத்து அடிச்சு உபுண்டுவா இருந்ததுன்னா உபுண்டு வந்து அதான் சரி. உபுண்டு வந்து மைக்ரோசாஃப்ட் தெரியும். இன்னொரு சோ நான் இப்படிலாம் கேள்வி கேட்பேன். நீங்க சிவில் தானே? ஆமா. 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சுட்டாங்க. உட்காந்து C++ கோடிங் அடிச்சேன். சரி ஓகே ரைட். இன்னொன்னு சம் क्वेश्चन.
ஒரு முட்டாள எப்படின்னு வைக்கிறதுன்னு தெரியுமா? இப்ப நான் கேட்டா நீ தான் முட்டாளன்றீங்க தானே? 2 கொஸ்டின் கரெக்ட்டா சொல்லிட்டீங்களா? என்ன எழுதியிருக்கீங்க? சரி. You got எங்க a வந்து pick வேணா one. எடுக்கலாமா? ஆ ஆ? எங்க இருந்து வேணாலும்னா நீங்க கரெக்ட்டா இந்த இது அந்த இதுன்னு மேல இருந்து எடுங்க அவ்வளவுதான். ஆஸ்க் எனி டேட்டிங் அட்வைஸ் கொஸ்டின் டு த அனதர் பெர்சன் அண்ட் லெட் தம் ஆன்சர் ஃப்ரம் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். இது எனக்கு இல்ல உங்களுக்கு தான். மீனிங் லைக் யூ ஹேவ் டு லைக் ஆஸ்க் சம்திங். இப்போ வந்து யுவர் 90s கிட்ல ஐ எம் வந்து early 2K கிட்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் நோ எனிதிங் அபவுட் மை ஜென்ரேஷன் யூ கேன் ஆஸ்க் மீ. லைக் ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ an ஆன்சர். எனக்கு அந்த நிறைய இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அந்த நிறைய வேர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல, இந்த பெஞ்சிங் சிச்சுவேஷன்ஷிப், வாட் எவர். பென்ச்சிங், ஆனா கோஸ்டிங். அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி தான் வந்து நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறீங்களா? அது கரெக்டாக உண்மைதானா? இல்லை சும்மா அது பேருக்கு தான் இருக்கு. ஏன்னா அந்த ஜென்சி கிட்ஸுக்கு அவ்வளோ ஓகேப்பா இதான் அப்படி கேட்டகரைஸ் பண்ணியா அது பண்ணுற அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது உண்மையான்றது தெரியும். ஆக்சுவலி வந்து இது வந்து முன்னாடியில இருந்தே இருந்தது. ஆமா. சரியா? ஆனா அது நாங்க பேர் வந்து இல்ல. அதுக்கு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து இதுனா இதுனா அது. முன்னாடினா என்னன்னே தெரியாம அழுதுகிட்டு ஆ. இருந்தது. இப்போ இதுதான் அப்படின்னு அதுக்கு ஒரு வேர்டு கொடுத்தா அதுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் இஃப் யூ வாண்ட் ப்ராப்பர்லி டேட்டிங் இஸ் சிம்பிள் ஒன்லி. இஃப் யூ லைக் சம்மன் யூ கோ ஆன் அ டேட், யூ கெட் இன் ரிலேஷன்ஷிப். அவ்வளவுதான். அது ஒர்க் அவுட் ஆகாம போகும்போது தான் இந்த எல்லா டேர்ம்ஸும் வந்து கம்ஸ் இன் டு பிளே. ஸோ தி ஸ்ட்ரெயிட் பாத் இஸ் ஸ்டில் லீனியர். எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் காட் வேர்ட்ஸ். அவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படிலாம் கிடையாது. சரி. அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஈச் டு தியர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஐ டோன்ட் நோ. ஃபேர்லி நானே கொஞ்சம் எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ ஐடியா இல்லை. ஓகே. தவறான ஆள். தவறான கேள்வி. நான் ஐயோ உங்களுக்கு எழுதுறதெல்லாம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஓகே கூல். ரைட்டு. So now what we do is we pick alternatives. ம். மாத்தி we pick அவ்வளவுதான். And do whatever comes. ம். If you were the following people, what would you do? If you were the person opposite to you. So if suppose I wake up today as Anirudh, what will I do? ம். What will I do? Hmm. இது ஆக்சுவலாக மம்முட்டி கிட்ட ஒரு இன்டர்வியூவில் யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க. ம். ஒரு பெரிய ஆக்டர் படு தூங்கிடுவேன். எழுந்துட்டான் சாய குடிக்கும் அப்படின்னு. வேற என்ன பண்ணும்? சாய குடிக்கும். ஆக்சுவலி நான் வந்து மேபி லைக் ஐ வில் எனக்கு நீங்கள் பண்ணுற கெரியர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்க். என்னால் அது பண்ண முடியாது. ஸோ அது பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான். லைக் ஒரு மாதிரி எனிவேஸ் அது நான் கிடையாதுல்ல. ஸோ போயிட்டு பயங்கர அன்ஹிஞ்ச்டாக இதுதான் பாருங்க சான்ஸ் கொடுங்க அப்படிலாம் கொடுத்து ஒரு மாதிரி ஓப்பன் அவுட் தேர் அப்படி ஆயிடுவேன். ஓகே. ஸோ தட் ஐ வில் கெட் இன் மோர் பீப்புள் மாதிரி மேபி அந்த 2K ஃபாலோவர்ஸ் அதுக்கான ஒரு மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். What is a secret about you and you wish no one knows? Laugh my ass out. Was a secret until just no. Bracket leave. Secret. அனிருத் பற்றி இது வரைக்கும் தெரியாது. இப்போ சொல்லிருங்க. இப்போ இல்லை. ஆனால் அது வந்து எனக்கு காலேஜ் வரைக்குமே அந்த பழக்கம் இருந்தது. இந்த விரல் தூங்கும்போது விரல் வச்சாதான் தூக்கம் வரும். ஓ இப்போ வந்து இது எடிட்ல போட்டு பூக்கி போட வராங்க. தட் இஸ் சோ ஸ்வீட் சீரியஸ்லி. ஆமா அது எங்க வீட்ல பயங்கர நான் ஸ்கூல் பல்லு டைம்ல வெல்ல வரும்னு திட்டுவாங்க. எனக்கு அது வரல. எனக்கு அது என்ன பொசிஷன் மேபி நான் ரொம்ப இப்படிலாம் பண்ணாம இருந்திருக்கேனா இல்ல அந்த தூங்குற டைம் வரைக்கும் தானா எனக்கு அது கரெக்டா. ஏன்னா நான் காலேஜ் வெரி ஸ்ட்ரெயிட் அலைன்டி அப்படி பண்றவங்களுக்கு பல்லு நீட்டிக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளமும் வரல. காட்ஸ் கிரேஸ் வரல. காலேஜ் வரைக்குமா? காலேஜ் வரைக்கும் 10 years பேக். ஆமா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்கூல்லலாம் வந்து இந்த ஐவிலாம் கூட்டு போவாங்கல்ல. நான்லாம் யார் ஏன்னா நான் படுக்கும் போது பண்ண மாட்டேன். பட் லைக் நடுவில் அவன் பண்ணும்போது ஏன்னா வீடியோ எடுத்துருவான். அந்த டைமில் ஃபோன்லாம் வர இருந்தது. ஐயோயோ எங்கள் வீட்டிலலாம் பயங்கரமாக என்னென்னமோ பண்ணாங்க. வேப்பெண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. நான் போய் கழுவிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டை இருக்குல்ல எங்கள் அப்பாவோட சட்டை இப்படி போட்டு இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஓ ஸ்டிச் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டிச்சிலேயே இங்கே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு. பட்டனை ஊற்றுட்டேன். அவுத்துட்டு சட்டையை ஊற்றுருவேன். தூக்கத்திலே பண்ணுவேன் இதெல்லாம்.
இன்னொன்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி இதுதான் லைட்டா வொர்க் ஆச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சட்டைய பின்னாடி பட்டன் போட்டுருவாங்க. இதே இது போட்டு. அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகும். கஷ்டமா இருக்கும். ஆமா. ஸோ அந்த இது சீக்ரெட் பெருசா யாருக்கும் தெரியாது. நைஸ். ஓகே. இதெல்லாம் கியூட் ஹேபிட்ஸா இருக்குங்க உங்களுக்கு. ரிவர்ஸ். இது புரியலையே. 3 கார்டு 4 கார்டுக்கு ஒரு ரிவர்ஸா? 5வது ரிவர்ஸ். அப்படிலாம் கிடையாது. அப்படியா? இஷ்டத்துக்கு இருக்கும். ரிவர்ஸுக்கு ரிவர்ஸ் அவ்வளவுதான். யாரு ஷஃபிள் பண்ணது இந்த கார்டை? தவறான விஷயம். The naughtiest school or college memory that your parents still don't know. என் அம்மாக்கு காலையில கார்டு காட்டும் போது இது வரட்டும் உனக்கு. மாம் சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு இதுக்கு வந்திருந்தாலும் எங்க வீட்ல எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமா? சொல்லிடுவாங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் சொல்லிடுவாங்க. எங்க ஸ்கூல்ல வந்து கவுன்சிலிங் ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த மேம் பயங்கர செல்லம். நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் அந்த மேம்க்கு பயங்கர செல்லம். அதனால ரொம்ப கிளாஸ் போர் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்னா, கிளாஸ்ல 3 ரோ தான் இருக்கும். பெரிய பெரிய பெஞ்ச், 4 பேர் உட்கார பெஞ்ச். செம்ம வாலு ஸ்கூல்ல. செம்ம வாலுன்னா செம்ம வாலு. எல்லாருக்கும் பேர் தெரியும். டக்குன்னு அந்த 3 பொண்ணுங்க தானே, அப்படிதான் நாங்கள் ஒரு 3 பேர் அந்த மாதிரி. ஸோ என்னாச்சு, அந்த அந்த ரோவில் வந்து செகண்ட் ரோ தான் நாங்கள் உட்காந்துட்ருப்போம். ஃபஸ்ட் ரோ வந்து கரெக்டாக மெயின் டோர்லேருந்து தெரியும், செகண்ட் ரோ தெரியாது. ஸோ டக்குன்னு மேம் திரும்பி ஏதாவது ட்ராப் பண்ணும்போது லிட்டரலாக முட்டி போட்டு வி லைக் கிரால் அவுட் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஓடிடுவோம் ரூமுக்கு. அட்டெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரே எடுத்துருவாங்க. வந்தோடனே அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு அட்டெண்டன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க. ஸ்கூல்ல ஒரு ஹவர் தான் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்களா? கிளாஸ்க்கு எடுக்க மாட்டாங்க. கிளாஸ்க்கு தான் எடுப்பாங்க. ஆமா, ஓவரால் அட்டெண்டன்ஸ் இல்ல. காலேஜ்ல தான் கிளாஸ்க்கு எடுப்பாங்க. எங்க ஸ்கூல்ல எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, அது தவிர வந்து சப்ஸ்டிடியூஷன் டீச்சர் வந்தாங்கன்னா தான் அந்த கிளாஸ்க்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. பிகாஸ் தே won't have it ன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிரால் அவுட்லாம் பண்ணிட்டு, இது வந்து எக்ஸிட் ஸ்டேர்ஸ் இருக்கும். அது எக்ஸிட் ஸ்டேர்ஸ்ல யாருமே வரமாட்டாங்க. அந்த லிஃப்ட் ஒன்லி ஃபார் ஸ்டாஃப். லிஃப்ட்டை சுற்றி இருக்கும் ஸ்டேர்ஸ். அதனால நாங்கள் போய் லிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டேர்ஸில் உட்காந்துருவோம். மெடிடேஷன் போக மாட்டோம். ஐயோ மம்மி, மெடிடேஷன் போக மாட்டோம். எதுவுமே கட்டடிச்சுட்டு உட்காந்து ஜாலியாக கதை பேசிக்கிட்டு இருப்போம். அது ஒரு நாள் மாட்டிக்கிட்டு அது பிரச்சனையாச்சு. என்ன இதுதான் வந்து சினாரியோ. சரியா, அந்த டீச்சர் வந்து இங்க நின்று நாங்க 3 பேர் நின்றுருக்கோம். கத்துறாரு, வாட் ஆர் யூ கேர்ள்ஸ் ஆர் டோன்ட் ஹேவ் எனி டிசிப்ளின், பங்கிங் கிளாஸ் இன் ஸ்கூல், தட் டு 10th ஸ்டாண்டர்ட், வாட் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு டூ இன் லைஃப் அப்படின்னு. பின்னாடி விண்டோக்கு பின்னாடி பசங்க ஆடுறாங்க. எனக்கு சும்மா இருங்கடா, வருதுடா எங்களுக்கு அப்படின்னு. யூ கேர்ள்ஸ் ஆர் ஸ்பாயிலிங் த கைஸ் இன் யுவர் கிளாஸ் அப்படின்னா அவங்க வந்து லைக் ப்ராப்பர் பசங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா. சிரிப்பு அடக்க முடியாம அடக்கி, அதுதான் அந்த இன்சிடென்ட் தான். வீட்டில் தெரிஞ்சா பிச்சிருவாங்க. இட் வாஸ் 10 years back. ப்ளீஸ் ஷோ சம் மர்சி. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் திங். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒன்று தெரியாது. இப்போ தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. பட் இட் ரிலேட்ஸ் வித் வாட் கரியர் ஐ ஹவ் சோசன் நவ். அந்த டைமில் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் 1 and 2க்கு வந்து 8 நாள் லீவ் இருந்தது. 8 நாளும் 7 நாளும் லீவு. நாங்களாம் படம் எடுக்கலாம் நாங்கள் எழுதி வச்சுருந்தோம். இப்பயுமே ஃபேஸ்புக்கில், என்னோட ஃபேஸ்புக்கில் அந்த படம் இருக்குது. வடை $10 8 பைஸ் அந்த மாதிரி, டாலர் அண்ட் பைஸை கனெக்ஷன் பண்ணுற மாதிரி. அது எடுத்து ஃபோனில் தான் எடுத்தோம். எடிட்லாம் பண்ணியாச்சு. அந்த டைமில் படம் எடுத்துட்டோம். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரம் பிகினிங் டில் எண்டு வித் கிரெடிட்ஸு. அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஃபோன் வந்து எல்ஜியில் ஒரு ஃபோன், 2.5 MP அந்த மாதிரி ஒரு கேமரா. எடிட்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து காட்டணும். அந்த டைம்லாம் ஃபேஸ்புக் அதெல்லாம் இல்லைல்ல. நாங்கள் என்ன பண்ணோம், சிடியில் ரைட் பண்ணி நான் வந்து ஆக்சுவலாக 10th வரைக்கும் ராமகிருஷ்ணா மிஷன், 11th and 12th வந்து கோயடில் கேர்ள்ஸ் கிட்ட அந்த ஒரு கெத்து. எனக்கு அந்த பசங்க அந்த கெத்து தான் எனக்கு தெரியும். அந்த ஃப்ளர்ட்டினஸோ அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. இதை வந்து பார்த்தோன்னே எல்லாரும் மிரண்டுறாங்க. சூப்பர் படம், அனிருத் படம் எடுத்துட்டானா, சூப்பர். நான் நடிக்கவும் செஞ்சிருந்தேன். அந்த சிடியை வந்து பாஸ் ஆகுது பி செக்ஷன்லேருந்து ஏ செக்ஷன் அப்படி. அப்போ வந்து 2 கேர்ள்ஸ் வந்து நான் பாப்பான்னு சொல்லிட்டு சென்ட் ஜான் ஸ்கூல் வந்து காரிடோர் இருக்கும், நடுவில் கிரவுண்டு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ். இப்படி பார்த்தா ஃபுல்லாக பார்க்கலாம். பிரின்சிபல் ரூம்லேருந்து அவங்க 2 பேர் சண்டை போடுறத பார்த்துட்டாங்க. என்னதுன்னு கூப்பிடுன்னா சிடி. ஏன்டா நீங்கள் சண்டை போட்டு நான் ஏன்டா மாட்டணுன்ற மாதிரி சிடி வாங்கி வச்சிட்டாங்க. எப்போ இது வந்து இங்கிலீஷ் 2 எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் காலையில் நடக்குது. நான் வரேன், கால் அனிருத்துன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னாங்க. அவங்க ஏதோ வேறு ஏதோ படம்னு நினச்சிட்டாங்க போல.
கோவிட்ல அப்படிலாம் சிடி நடக்கும். வேறல்ல. சிடி வேறல ஏதோ ஒரு படம் நடிச்சிட்டாங்க போல. வாட் இஸ் திஸ் அப்படின்னாங்க. மேம் எனக்கு இங்கிலீஷும் பேச வராது அந்த டைம்ல. சுத்தம் இங்கிலீஷ் வராது. நான் பேசவே மாட்டேன் பெருசா இங்கிலீஷ்ன்றதுனால. அவங்க சரி யூ கோ அண்ட் ரைட் அன் எக்ஸாம் அண்ட் கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க படத்தை பார்த்துருக்காங்க போல. ஓகே டோன்ட் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சிடிலா சொல்லிட்டு டோன்ட். அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அதுலேருந்து 12th வரும்போதே இவன் இந்த பொண்ணுங்களுக்கு சிடிலாம் கொடுப்பான்டா. டேய் வெயிட் பண்ணுங்கடா நான் அந்த சிடி இல்லடா. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல உள்ள என்ன படம்னு. அவங்களும் வெளில எக்ஸ்பிளைனும் பண்ண மாட்டாங்க. ஆமா அந்த 11th பொண்ணுங்களுக்கு சிடி கொடுத்த பையன். டேய் என்னடா இது வெளில போச்சுன்னா என்ன அப்படி இருந்தது. அது எங்க வீட்ல தெரியாது. That is fun. கூப்பிடவும் இல்ல. ஓகே. எங்க வீட்ல ஒரு வாட்டி நான் அல்பத்தனமா மேகிக்கு ஆசைப்பட்டு பிரேக்குக்கு வெளியே போய் மேகி சாப்பிட்டு சூடா இருக்குன்னு ஊதி ஊதி சாப்பிட்டு வரதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு உட்கார வச்சா அப்பா அம்மாக்கெல்லாம் கால் பண்ணிட்டாங்க. ஐயோ விஷயம் என்னன்னா என் 2 ஃப்ரெண்ட்ஸ் தெளிவா அப்பா அம்மா நம்பர் வந்து தப்பா கொடுத்து வச்சிருந்தாங்க. ரிங்கே போல எவனோ கால் பண்ணி திட்டிட்டு வச்சுட்டான். நான் அப்படியே ரொம்ப அப்படியே ஹரிச்சந்திர குடும்பம் மாதிரி போய் வாட் இஸ் யுவர் டேட்ஸ் நம்பர் அப்படின்னா நம்பர் கரெக்டாக சொல்லிட்டான்ட்டு அவங்க தலையில தப்பான நம்பர் சொல்றீங்க. அவங்க என்ன உன்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க போட்டு கொடுக்க கூப்பிட்றவங்க கிட்ட போய் நம்பரை கட்டுறேன். நான் வந்து பிரிக்க போகிறாங்க என்ன ஃபஸ்ட்டு மேகி சாப்பிட்டதுக்கு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் மேகிலாம் சாப்பிடக்கூடாது. மேகி சாப்பிட்றதுக்கு திட்ட போகிறாங்க. 11th ஸ்டாண்டர்ட்லேயே திட்டு வாங்குறேன் அப்படின்னா எங்கள் அப்பா சிரிச்சிட்டாரு காலைல. ஓ ஷி வாஸ் ஈட்டிங் மேகி. ஓகே ஓகே மேம் ஐ வில் டேக் கேர் அப்படின்னு. எங்கள் அம்மா தான் கொஞ்சம் டென்ஷன் போய் எதுக்கு மேகி அப்படின்னு. 11ஆம் கிளாஸ்ல மேகி மட்டும் தானே சாப்பிட்டு மாட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை விடவல அப்படின்ட்டு. ஸோ தட் வாஸ் ஒன். வீட்டில் தெரியும் பட் என் கொலையெல்லாம் நடுங்கி அது ஒண்ணுமே ஆகாம எல்லாருக்குமே இது இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு வாட்டி பானிபூரி சாப்பிட்டு சொல்றதுக்கு இது ஆக்சுவலி இவ்வளோ பெரிய விஷயம் ஆனதுக்கான ரீசன் வந்து தட் டீச்சர் டென்ட் லைக் அஸ். அது வந்து அவங்களோட வன்மம் தான். ஸோ இது நான் எடுத்துட்டேன், நீங்கள் எடுக்கணும். மேக் அ இம்ப்ரெஷன் ஆஃப் யுவர் ஃபேவரட் மூவி ஸ்டார். இது நீங்களே மூவி ஸ்டார் தான், என்ன பண்ணலாம்? டேக் அ காம்ப்ளிமெண்ட், சே தேங்க்யூ பேக். தேங்க்யூ லைவ்ல அணியறதுக்கான டேக் அ காம்ப்ளிமெண்ட். இம்ப்ரெஷன்னா அவங்கள மாதிரி இமிடேட் பண்ணுமா? இல்ல ஏதாவது ஒரு டயலாக் ஏதாவது ஒன்று சொல்லலாம். உங்க ஆக்டிங் ஸ்கில்ஸ் வெளிப்படுத்துங்க. கமான் லைவ். நீங்க ஒன் டேக் ஆக்டர்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. சும்மா அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒன் டேக், பிடிக்கலன்னா 4 டேக்கு தான். அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு இந்த டேக் மேலாம் நம்பிக்கைலாம் இல்லை. சும்மா அது ஒன் டேக் ஆர்டிஸ்ட்னா நல்லா நடிச்சு தான் எனக்கு தெரியலையே. அப்படியா? அப்படிலாம் கிடையாது, நானே சும்மா ஃபில்லர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, தெரியாது இது அவர் மாதிரி பேசுகிறேன்னா எனக்கு தெரியாது. பட் ட்ரை வேணா பண்ணுறேன். ஓகே, இவர் என்ன சொல்லிட்டு வேணா பண்ணலாம், நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க, அப்போ நான் கரெக்டாக பண்ணுறேன்னா பார்ப்போம். எனக்கு நடிக்க தெரியாதுங்க. நீங்கள் கொஞ்சமாக எனக்கு பேசுனீங்கன்னா எனக்கு தெரியும். நீங்கள் இந்த இம்ப்ரெஷன் ஃபேவரட்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் வந்தது லேட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு வச்சிங்க? ஜனவரி 31 வந்தாதானங்க நியூ இயர் கொண்டாட முடியும். எங்க இவருங்க பேசுறதே எஸ்டிஆர்னா, அப்ப நான் பேசுறது எங்கெங்க போய் சொல்றது? நானு இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் பேசிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். அப்பா ஓகே நைஸ். அவர் கொஞ்சம் பயங்கர பாப்புலர் ஆயிட்டாரு. ஓகே, if you were Malika from Modern Love Chennai, how would you have reacted to Mutta Puffs ஓட confession of I love Mutta Puffs? நீங்க வந்து I love Mutta Puffsக்கு அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்? சப்போஸ் அங்க இருந்திருந்தா சரி, அது ஆக்சுவலி ரொம்ப பாவமா அவங்க டெல்லி ஆயிடுச்சுனோ அப்படின்றதுக்கு போய் முட்டையில பாதி முட்டை பஃப்ல பாதி முட்டை தான் இருக்குன்றதுனால அது பாதி முட்டை பஃப் இல்ல. எஸ், செமையா இருக்கும் ஆக்சுவலி. நான் என்ன பண்ணிருப்பேன்? நீங்க கூப்பிட்டுருப்பீங்களா திருப்பி ஏறா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்களா? இல்ல 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 இல்ல, சரி ஓகே, இவனுக்கு இவ்வளவுதான் அறிவு அவங்க இருக்கு. வந்து ரொம்ப ஷை டிமிடான ஒரு ஒரு பட் ஆனா கியூட் ஸ்கூல் கேர்லா காட்டினாங்க. ருஷிகா உள்ள இருந்தா தானே கணக்கு. இட் இஸ் நாட் மல்லிகா. ஓகே, வாட் வில் ருஷிகா டுவா?
நானா இன்னொரு முட்டை பஃப் வாங்கி தரேன். நான் சொல்றத கேளுன்னு ஆ சொல்லிட்டு அதுதான் ஆக்சுவலா அத வந்து பண்ணியிருக்கணும். நிக்க வச்சு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலா. ஆமா. அப்போ வந்து 2 பாதி முட்டையை 1 முட்டை பஃப் லைக் 2 முட்டை பஃப் 1 முட்டை அப்படி ஆயிருக்கும். ஏதாவது உங்களுக்கும் முட்டை பஃப் பிடிக்கும். எனக்கும் அப்ப இது லவ் தென் ஜெஸ்ஸி விட கிரிஞ்சா ஆ சொல்லியிருப்பேன். பட் அப்படி சொல்லியிருப்பேன். எப்படி பாதி லவ் தென் அப்படின்னு கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். தட் நைஸ். குட் நாட் ஹேவ் ஹேப்பன்ட். இஃப் யூ குட் பிளே அ மார்வல் கேரக்டர் வாட் வுட் பி அண்ட் வை? ஓகே. இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்பைடர்மேன் பயங்கரமான கிரேஸ். பிடிக்குமா? ஆமாம். ஸோ நான் பார்க்கோர் அதெல்லாம் கற்றுக்கிட்டதே அதனாலதான் அதனாலன்னு இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் இப்போ இந்த அப்படியே மாதிரி ஒரு மாதிரி சிமிலராக இருக்கே, ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு தாவறது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ம். எனக்கு பிடிக்கும். என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் ஹர்ஷான்னு சொல்லிட்டு. ஹாம்லீஸ்ல இருந்து சும்மா மெரினால விற்கிற ஸ்பைடர்மேன் பொம்மையில இருந்து எல்லாமே அவன் வீட்டில் தான் இருக்கும். நான் ஒரு இடத்துக்கு போனா ஐ எம் நாட் even கிடிங். டிஷர்ட் எல்லாம் நீங்க டக்குன்னு அவன் ரூமுக்கு போனீங்கன்னு வையேன், ஒரு 9 வயசு பிள்ளை இருக்குன்னு நினச்சிப்பீங்க. 23 பேர் வயசு என்ன? ஹர்ஷவர்தன் சொல்லிட்டு ஹர்ஷவர்தன். ஓகே. டக்குன்னு ஒரு 23 வயசு பிள்ளை இருக்குன்னு நினைக்க மாட்டீங்க. மொத்தமா ஸ்பைடர்மேன் லெகோல இருந்து எல்லாம் வச்சிருக்கான். நீங்க டக்குன்னு ஸ்பைடர்மேன் சொன்னே ஓ ஆக்சுவலா இப்படி இருக்காங்களோ நிறைய பேரு என்ன அப்படின்னு அவ்வளோ இருக்கு. நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக நான் அவ்வளோ கிரேஸான ஆள் கிடையாது. எதுக்குமே நான் சொல்கிறேன். சரி அதில் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணிடுவேன். சரி இந்த காசு போட்டு இதை வாங்கணுமா, அவனுக்கு தானே காசு போகுது, என் மனசில் நான் ஸ்பைடர்மேன் ஃபேன்னு இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப கிரேஸாக இருந்தாலும் ஐ ஓன்ட் அது நான் வந்து லைஃப்பில் பார்த்துட்டு அதை வேணான்னா வேணாம், இருக்கணும் இருக்கும், அந்த மேட்ரு இருக்கும். ஸோ அதனால் இந்த மேட்ரு எனக்கு ஸ்பைடர்மேன் வேற இன்னும் 2 பேர் சொல்லணும்னா டாப் 3 மார்வல் கேரக்டர்ஸ். சூப்பர்மேன் சொல்லுவேன். எனக்கு ஸ்பைடர்மேன் ஏன்னா அவன் நார்மலாக தான் இருந்திருக்கான், ஒரு பவர் அவனுக்கு வந்திருக்கு கடிச்சதுனால. சூப்பர்மேன் வாஸ் பார்ன் தட் வே. ஸோ அதனால எனக்கு அவன் பிடிக்கும். அது தாண்டினா ஜோக்கர். ஜோக்கர் ஆனா டிசி மார்வல் கிடையாது. இதுவே அப்படின்னா டிசி ஜோக்கர் தான். இது ஆமா சூப்பர்மேனே சூப்பர்மேனே டிசி டிசி தான். தான். பட் ஓகே மார்வல் எனக்கு அந்த வருமா? அந்த ஜோன் ஆஃப் டிசி அண்ட் மார்வல்ல சூப்பர் ஹீரோஸ்னா சூப்பர்மேன் சூப்பர்மேன் அண்ட் ஜோக்கர். ஆமா. நைஸ். எனக்கு வந்து டெட்பூல், நல்ல கேரக்டர். லோக்கி, ஜோக்கர் இந்த 3 பேர் ரொம்ப எல்லாமே ஒரு மாதிரி ஆமா கிரே ஷேட் கிரே ஷேட் ஆன்டி வில்லன்ஸ் தான் பிடிக்கும் கொஞ்சம். தெரியல ஏன்ட்டு. இப்போ நீங்க சொன்னோன்னே எனக்கே ரியலைஸ் ஆகும் அவன் எதுக்கு இந்த அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா தானே பிடிக்கும் அப்படின்ட்டு. தெரியல எனக்கு கொஞ்சம் அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் வந்து தே வில் பி ஆனா ஒரு மேட்டர் அதுல இருக்கு. மேபி நான் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஜோக்கரே வந்து எனக்கு ஏன் அவன் பிடிக்குன்னா இஸ் பீங் ஹிம்செல்ஃப். ஹி டசன்ட் வாண்ட் சொசைட்டி டு திங்க் வாட் யூ வாண்ட் டு பி. ஏன்னா ஸ்பைடர்மேனும் யூ வாஸ் புட் இன் டு திங் யூ நீட் டு டூ குட் டா, ஏன்னா நீ ஆமா உனக்கு பவர் வந்திருக்குடா ஆமா அப்படின்ட்டு. பட் நீங்க சொன்ன 3 பேருமே நான்லாம் வந்து என் பவர் ஸ்பைடர்மேன் நான் எப்படி இருந்தா யூஸ் பண்ணி போடா எனக்கு அப்படின்னு தெரியும். தூக்கி போட்டு நான் நல்லது பண்ணும்போது அது எனக்கு நல்லதான்றத மட்டும் தான் நான் எக்ஸாக்ட்லி. பார்க்கறேன்ற ஒரு கேரக்டர். எனக்கு 3 பேரோட கேரக்டர் எனக்கு என்ன காமனா பிடிக்கும்னா செம்ம இண்டிவிஜுவலிசம் இருக்கும். நீ என்ன நல்லவனா நினச்சிக்கோ, கெட்டவனா நினச்சிக்கோ, இதான் நான் அப்படின்னு ஒன்று இருக்கும். 2வது வந்து அவங்க பண்ற எல்லா விஷயத்துலையும் வந்து தே வில் பி அ ட்ரூனஸ் டு தெம்செல்ஸ் மாதிரி. இதை நான் பண்றது வந்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் கரெக்ட்னு சொல்ல தேவையில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்றது கரெக்ட் அப்படின்ற இருக்கும். ஜோக்கரை இவ்வளோ ஹீரோயிக் ஆக்கக்கூடாது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெட்பூல் தான். எனக்கு He's very ஜோக்கர் வந்து funny இட் இஸ் so. நாட் அபவுட் his intentions but about his strategies. புரியுது. அவன் எப்படி ஒரு இதை வந்து அப்ரோச் பண்றான்றது தான் எனக்கு ஜோக்கரு. இப்போ நீங்க லோக்கியும் நான் பார்த்துருக்கேன், டெட்பூலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீங்க சொன்ன 2 கேரக்டர்ஸ்ல உட்கார் அண்ட் தே வில் டேக் கிரிட்டிசிசம் அண்ட் தே வில் டேக் இஃப் தே ஆர் ராங் தே வில் கரெக்ட் இட். ஆமா அந்த மேட்டரும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேனோ ஸ்பைடர்மேனோ அவங்க பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தே தோணுது. சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் கொஞ்சம் பெண்டிங் டு தி சொசைட்டியா எனக்கு பர்சனலா. பெண்டிங் டு தி சொசைட்டி அண்ட் இஃப் சம்திங் ராங்கா அவங்ககிட்ட சொல்லும் போது ஐ டோன்ட் திங்க் ஸோ ஓகேப்பா நான் இது கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு இறங்கி போய் ஓகே. இந்த சூப்பர் ஹீரோஸ்லலாம் வந்து ஒரு ஹியூமன் இருக்கும், குட் ஆர் பேட் தானே நம்ம எல்லாருமே. சூப்பர் ஹீரோஸ்ன்னு வந்து இப்போ அயன்மேன்லாம் வந்து ஐடியலைஸ் ஹி கேனாட் டூ பேட் அப்படின்னு இருக்கும்ல, எனக்கு அது கொஞ்சம் இடிக்கும். நான் தான் சொன்னேன் அந்த ஃபோர்த் ஸ்க்ரீன் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம், அதனால மேபி எனக்கு பிடிச்சது சம்திங். ஓகே ஸோ மார்வல் நீங்கள் முடிச்சிட்டிங்களா? Tell a lame joke and get a reaction out of the other person. All joke lame only. Need not to tell lame joke. You can see, visit. கொஞ்சம் fast forward If பண்ணீங்கன்னா not, pick a card, do it or answer it.
டூ இப்ப இட் நீங்க ஆர் ஆன்சர் இட்னா இப்போ நான் வந்து சொல்லுவேன். நீங்க சிரிக்கல அப்டின்னா, அடுத்த கார்ட் எடுத்து பண்ணணும், இல்ல அத அப்படி சொல்லணும். பண்ணிடுங்க. ச்சே! இவ்ளோ மோசமா இருக்கு. எனக்கு ஜோக் சொல்ல வரல. ஏன்னா எனக்கு ஜோக் சொல்ல வந்தது. வராம பண்ணது நான் நீங்க. தான். நான்லாம் இல்ல. நான்லாம் ஆக்சுவலா சொன்னா சிரிப்பாங்க. ச்சே! இவ்ளோ கஷ்டமான விஷயம். If Kalyanam was in the picture, what would be your non-negotiable? Meaning like if you அதான் கொஞ்சம் சிமிலரான கொஸ்டின் தான். டேட்டிங் அதெல்லாம் விட்டு ஆக்சுவலி கல்யாணமே பண்ண போறாங்க அப்படின்னா, இது இல்ல அப்படின்னா ஓடிப்போ அப்படின்றதுலாம் வாட் will it be அப்படின்னு. நான் அதெல்லாம் யோசிக்கலையே. கல்யாணம் was in the picture. What will be your non-negotiable? ரெஸ்பெக்ட் லாயல்ட்டிலாம் பேசிக். அது நான் வந்து அதெல்லாம் இல்லைன்னா பார்க்கவே சில்லி மாட்டேன். திங்னா ஒரு சில்லியான ஒரு விஷயம் இருக்கும் அது. சில்லியா எனக்கு மட்டும் எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படி ஒரு விஷயமா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. இப்போ இப்படி இந்த இது இருந்தா வேண்டாம். சில்லியான விஷயமா? அது இட் கேன் பி சில பேர் நெயிலே கட்டே பண்ண மாட்டாங்க. ஓ அப்படியா? அப்படி ஒரு எனக்கு குட்டியான ஆக்சுவலி யார் வந்து நோட் பண்ணி பர்சனல் ஹைஜீன் இல்லைன்னா ப்ராப்பர் இக் ஆகும். ஆ, லைக் ப்ளீஸ் க்ரூம் யுவர் செல்ஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டோன்ட் ஜஸ்ட். நிறைய பேர் அதை வந்து எல்லாமே உங்களுக்கு ஓகே. அவங்க ஃபேமிலி ஓகே, அவங்க ஆ வைப் எல்லாமே ஓகே. ம் பட் ஆனா ஒன் ரூஃப்குள்ள நீங்க அரேஞ்ச் ம் மேரேஜ்னா அப்பதான் அப்போ உங்களுக்கு அது இருக்கு. அப்பதான் தெரியுதுன்னா என்ன பண்ணுவீங்க? இது இந்த பர்சனல் ஹைஜீன். இல்ல தெரியும்ல, டேட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டு வரக்கூடாது. இல்ல அங்க கரெக்டா தான் வராங்க. பட் ஆனா சரி நீங்க ஒரு ட்ரிப் போறீங்க. அப்போ வந்து தெரிஞ்சிருது அப்படின்னா அதுதான் அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணணும். பண்ணணும். ஆக்சுவலி இது சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசென்ட்லி மை அக்கா காட் மேரிட். ஷி வாஸ் டெல்லிங் மீ கி பிஃபோர் யூ மேரி சம்மன் யூ ஹேவ் டு கோ ஆன் எ ட்ரிப் வித் ட்ரிப் தெம். யூ வில் லைக் நோ தி இன்சைட் அவுட்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே கரெக்ட். தெரிஞ்சிரும் அவங்கள பத்தி. அதுக்கப்புறம் உன்னால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியுமான்ற அளவுக்கு அதுவும் யூ ஒன் டே வில் ட்ரிப்லாம் போகக்கூடாது. ஒரு யா 5 ஒரு டேஸ் 6 வீக். டேஸ் ஆமா ஸ்டே அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் ஆமா. அவங்கள பத்தி ஃபுல்லாவே தெரியும். ஆ எனக்கு வந்து அப்படி சில்லியானா என்ன, இந்த இந்த வந்து ஃபிகரிங் அவுட் லேட்டர்ன்றதெல்லாம் விட்டுறலாம். எனக்கு எனக்கு ம். அவ்வளோ நீங்க வந்து காம்ப்ளெக்ஸா கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா எனக்கு பதில் தெரில. பட் எனக்கு ஐ திங்க் அதான் பர்சனல் ஹைஜீன் கொஞ்சம் லைக் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆ அப்படி. டோன்ட் ஜஸ்ட் லைக் ஐ டோன்ட் கேர்ன்றத வந்து கொஞ்சம் டோன்ட் அது பெருமையாக சொல்லாதீங்க என்கிட்ட வந்து ஃபேர் ப்ளீஸ். எனஃப். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தலை கழுவுங்க, கொஞ்சம் டெய்லி குளிங்க, அதெல்லாம் பேசிக். ஃபேர் எனஃப். அது ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி லைக் இப்படி இல்லை ஐம் ஜஸ்ட் சில். ஸ்லைட்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தெரில, எனக்கு கொஞ்சம் அது பாத்ரூம் செப்பல் மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது நீ வீட்டில் எப்படி வேணா இருந்துக்கோ, டேட்டுக்கு வரும்போதெல்லாம் ஸ்லைட்ஸ் போட்டு வரக்கூடாது. நான் புரியுது. கொஞ்சம் ஜட்ஜியாக இருக்கலாம். பட் இட்ஸ் ஜஸ்ட் மீ திங். நீங்கள் சில்லின்னு ஆ கேட்டதுனால நான் டன் சொல்கிறேன். டன் டன். கொஞ்சம் ஷோ தட் யூ கேர், புட் இன் எஃபர்ட்ஸ், அவ்வளோ. ஓகே நெக்ஸ்ட். இது உங்களுக்கு அண்ணே, நான் இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். இதை வந்து வந்து குக் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஆன் மீ. சரி எடுங்க. நீங்கள் தான் பண்ணணும். ரீஎனாக்ட் அ காமெடி. ஐயோ அங்கேயே போயிருக்கலாம். சரி ரீஎனாக்ட் அ காமெடி சீன் ஃப்ரம் அ மூவி ஆக்சுவலி நீங்களும் ஒன்று பண்ணுங்க, நானும் ஒன்று பண்ணுறேன். வித் த சேம் வாய்ஸ் மாடுலேஷன் அண்ட் எனர்ஜி. ஆமாம். என்ன காமெடி மூவி? இப்போ ஒரு 1.5 மணி நேரமா பண்ணிருக்கேன். சங்கீத ஸ்வரங்கள். அது காமெடி சீன்லாம் கிடையாது, அது பாட்டு இல்ல காமெடி சீன் இருக்கு. சந்தானம்ல 2 பேர் இருக்கே மூஞ்சி மூஞ்சி இருக்கு. பார்ப்பாங்க. அதெல்லாம் அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் நீங்க அப்பனா நாங்க 2 பேரும் இப்படிதான் நிக்கிறோம். அவ்வளவுதான். அதெல்லாம் எடிட்டர் கிடையாது. டு யுவர் ஜாப். நோ 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 கைஸ், இதுவும் எடிட் பண்ணிக்கலாம். பட் சம்திங் ஏதாவது ஜாலியா அப்படியே நீங்களே ஏதாவது சொல்லுங்க. ரெஃபரன்ஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க. ஏதாவது என்னது? யூடியூப் பார்க்குறீங்கன்னா சரி நம்ம லாஸ்ட்ல பண்ணுவோம். லாஸ்ட்ல பண்ணுவோமா? எனக்கு வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா சூப்பரா இருக்கும். அதுல என்னது? அதுல என்ன சீன்? அந்த இந்த சீன் வரும்ல, கோலம் போடுறது. கார்த்திகை தீபம் கூதா வீட்டுல அகல் விளக்கா அடிக்கி இருந்துச்சு. அது செம்மையா இருக்கும். நான் வீட்டுல சொல்லி சொல்லி காட்டிட்டு இருப்பேன். ஓகே சரி அது பண்ணுவோம். அது ஜாலியா இருக்கும். நீங்க அதை பண்ணலாம். மேபி நம்ம அது தனியா ஒரு ரீல் மாதிரி வேணா பண்ணுவோம். ம். அதுக்கு தனியா வேற நீங்க ஆமா. கேக்குற மாதிரி நான் சொல்ற Actually, மாதிரி அது பண்ணுவோம். நான் வந்து ஐ வாஸ் திங்கிங் மேபி வி கேன் ஷூட் அ ரீல். ம். ஷூட் த குருவி இருக்குல்ல, ம். ஸ்டார்டிங்ல
மச்சி யார் ஹீரோயின்? ஹீரோயின்டா. ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஆ, ஹீரோயினாலே பிரச்சனை, ஆ. ஹீரோயின்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதகுரியாரு அந்த பிட்டு ம். வந்து ரீல் பண்ணலாம்னு நினைச்சேன். பண்ணலாம். ஜாலியா இருக்கும். தெரியல, ஃபெல்ட் லைக் த வைப். யா பண்ணலாம். டன். என்னது? நான் உங்களுக்கு வச்ச குண்டெல்லாம் எனக்கு பிளே அ ரேண்டம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இஃப் யூ ஸ்டார்ட் யூ வில் கெட் த பெட்டர் ஹேண்ட் அப்படின்னு ம். தான். Play a random GK or science quiz. If you score more than 3 out of 5. If you score 3 or more, the other person has to pick a card. If not, you have to pick the last Last. card and do it. விஷயம் இதுதான். ம். ஸோ இப்போ நீங்கள் தான் அந்த சயின்ஸ் குவிஸ் கேட்கணும். எனக்கே தெரியாது. இல்லை, கூகுள் பண்ணிருங்க. லைக் சம் ரேண்டம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குவிஸ் ஏதாவது. My primary teacher I still talk to. If I swear if I answer this wrong, she'll be like, is this what I taught you in school? You have a nice style. Like you dress well. காம்ப்ளிமெண்ட். Taken. நான் அதுதான் டெஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அதுதான் டெஸ்ட் பண்ணேன். சரி, ஓகே, அப்படியேதான் சொல்லுவீங்களான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நைஸ். இல்ல நான் அது கத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அது கத்துக்கிட்டேன். உள்ள அது வந்து இந்த மாதிரி சொன்னா ஈஸி. நீங்க ஆக்சுவலா செம்மையா நடிக்கிறீங்க, நீங்க வந்து அப்படியே அப்படியே எனர்ஜியா அதுக்கு தேங்க்யூ சொல்லக்கூடாது. அப்படியே ப்ராசஸ் என்ன சொல்றது அப்படின்ட்டு. ரொம்ப சட்டிலா முடிச்சுட்டானா. இப்ப ஒரு கொஸ்டின், நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்னு தெரியுமா? இந்தியாவோட பிரசிடென்ட்டா? தெரியும். திரௌபதி முர்மு மேம். இல்ல நிறைய பேருக்கு பிஎம் பிரணாப் முகர்ஜிலேயே இருக்காங்க, தெரியும். அவரே இறந்துட்டாரு. இது என்ன தேர்ட் ஸ்டாண்டர்ட்னா ரொம்ப ஈஸியா வருது. சரி, அப்போ கொஞ்சம் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போயிருங்க. இதே எனக்கு டாஸ்கா இருக்கு கொஸ்டின் கண்டுபிடிக்கிறது. இல்ல நான் வேணா எடுத்து தரட்டா? எப்படி நீங்க கொஸ்டினும் எடுத்து தருவீங்க, ஆன்சர் நீங்களே சொல்லிடுவீங்களா? அப்ப எடுங்க. ஐயோ 19th ஸ்டாண்டர்ட் போட்டேன். 10th. Do you mean 9th அப்படினா அதே கேக்குது. 9th 10th. நான் சிபிஎஸ்சி மெட்ரிக்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. சும்மா அப்படியே ரேண்டமா கேளுங்க. 5 கொஸ்டின் கேட்கணும். 5ஆ? ஆமா. நீங்க படிக்கிறவங்களா? படிப்ஸ் தான். அப்ப எனக்கு தான் டாஸ்க். என்ன 5 கொஸ்டின் கேட்கணும்னு தெரியாதான் நான் கேட்க முடியும். You can take help. ஆமா, நான் படிப்பேன். ஈஸியா ஏதாச்சும் ஈஸியாவும் இருக்கணும், ஆனா அது மக்களுக்கு லைக் ரொம்ப காமன் சென்ஸ் கொஸ்டினா இருக்கணும். இது கூட தெரியலையா அப்படி இருக்கணும். ஒருத்தர் காஃபியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாரு. அவர் பேர் என்னன்னு தெரியுமா? காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணாரா? காஃபியை வந்து அந்த பீனை வந்து அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வாஸ்கோ ட காமாவா? கொலம்பஸ். எப்படி கரெக்டா கேட்ட பாத்தீங்களா? குழம்புறீங்க. கொலம்பஸ், வாஸ்கோ ட காமா. Who brought in coffee to இந்தியான்னு கேக்குறீங்களா? அப்படியே நான் போடுறேன், அதுக்கு கரெக்டா கொஸ்டின் ஃபார்ம் பண்றேன். ஐயோ, ஹிஸ்டரி வராது. இது அந்த சுட்டி டிவில கிராஃப்ட் மாதிரி ஒன்று போடுவாங்கல்ல, ஆமாம், அந்த மலை மேல ஒன்று வரும்ல, அதுல எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் நானும் சுட்டி டிவி பார்த்து தான் வளர்ந்தேன். பட் ஜாக்கி சான், ஜாக்கி சான்லாம் ஓபி. இல்லைனா ஈஸி கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஓகே, காங்கோன்னு ஒரு நாடு இருக்குல்ல, அது எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. போய் சொல்லிடுறாங்க, கரெக்டாக சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எனக்கு காங்கோ அயன்ல இருந்து தெரியும். தெரியும். நான் அயன் படம் பார்த்தேன். நானும் பார்த்திருக்கேன். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கேட்க முடியாதா?
நான் அதில் 2 மார்க்ஸ் வாங்கினேன் அந்த வேர்ல்டு மேப்பில். எனக்கு எதுவுமே ஓ தெரியாது. சேம். ஓ மை காட். நான் வந்து காங்கோ அதுவும் கரெக்டாலாம் மார்க் பண்ணல. ஆப்பிரிக்காவில் பெருசாக ஒரு ரவுண்டு போட்டு காங்கோன்னு போட்டுட்டேன், கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அயன் படத்துல அந்த டீகோட் பண்றதுக்கு ஆல்பபெட்ஸ் எழுதி நம்பர் ஆமா. பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலா என்னோட ஒரு எக்ஸாம்ல அந்த அது பேர் வந்து மென்டல் எபிலிட்டி கொஸ்டின் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு தெரியாது. சரி ஒருவேளை இதுவா இருக்குமோனா எல்லாத்துக்கும் ஆன்சர் அது பட்டு பட்டுன்னு. அயன் அயன் தான். ஆக்சுவலாக நல்ல மேட்ரு. சூப்பரா ரிப்பீட் இருக்கு. வாட்ச்ல மேபி அயன் ஆல்சோ இஸ் a movie that you கமர்ஷியல் ஹிட். actually எல்லாமே செம்மையா இருக்கும். ட்ரூ. என்ன True, அது true. எல்லாமே சொன்னீங்கன்னா எப்படி? ஒரு கடி ஜோக்கா ஒன்று கேட்கட்டுமா? வராதே. இது ஆனால் சயின்ஸ் தான். சரி. அயன்மேனை நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஓ ஃபீமேல்னு சொல்லணும். எஃபின்றது வந்து அயனோட. கரெக்ட். போதும். 3 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 2 கொஸ்டின் தான் முடிஞ்சிருக்கா? 3ஆவது கொஸ்டின் காஃபி. அது எனக்கே காஃபி தெரியாது. யாரு? தெரியலையே. வாஸ்கோ ட காமாவோ கொலம்பஸோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். அது எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Who bought கொலம்பஸ் coffee? வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சாரு. Coffee to India. பாபா பூதானா. Bro smuggled. Okay, I'm this is wrong. Baba Bhutan சொல்லிட்டு. பாபா போட்டானா? Bhutan. He smuggled coffee to India. Okay. It was him. சரி I ஓகே. had no idea. பாபா போட்டானா? Cool. So இப்போ நான் தான் பண்ணுமா அதை? இல்ல நீங்க தான் பண்ணும். Yeah. Because I answered 3. ஓஹோ. ஆஹா. அப்பனா நீங்க ஆன்சர் பண்ணலனா? முடிங்க. அப்படிலாம் இல்ல. ரொம்ப டஃப்பாலாம் இல்லை இங்க. இது ஆக்சுவலாக உங்களுக்கு தான் கரெக்டாக இருந்திருக்கும். Tell என்னது? 3 dark humor jokes with a straight face and make other person laugh. If you fail, pick a new card and do it. பிக் a நியூ கார்டு இருக்கா? சரி கார்டு இல்ல. இல்ல. ஸோ whoever இப்போ நீங்க சொல்றதுல நான் சிரிச்சிட்டேன்னா நீங்க வின்னு, இல்லைன்னா நான் வின். அவ்வளோதான். ஆனா நீங்க என்ன இவ்வளோ கொஞ்சம் jokes கேம் ரூல்ஸ் பார்த்துட்டீங்களே. இஷ்டத்துக்கு இருக்கு. சரி பரவாயில்ல. சரி அந்த கம்ப்யூட்டர் ஜோக்ஸ் முடிக்கல. அது இன்னும் 2 இருக்கு. ஓகே. ஒரு how does a computer get drunk? By taking screenshots. ஓ ஓகே நைஸ். என்ன? நீங்க சிரிச்சாலும் நான் சிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். ஓ ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஷாட்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் கண்ணாடி போட்டுருச்சான் ஏன்? ஏன்? To have a better website. அவ்வளவுதான். திருப்பி போடுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. Breaking news. Okay. Done. That's Oh it. my god, thank you for being such a great guest on the show. Thank you so Thank you much. I for hope you having me. had fun. Me too.